அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சிவகுரு. உளுந்தூர்பேட்டை, கள்ளக்குறிச்சி மாவட்டம். நாங்கள் டெட்டு அஞ்சலி மேடம்கிட்ட ஒரு பேட்ச் ஜாயின் பண்ணியிருந்தோம். மொத்தம் 20 பேர் ஜாயின் பண்ணியிருந்தோம். அதில் 7 பேர் பாஸ் பண்ணியிருக்கோம் டெட்டு. அது ஒரு ஃபஸ்ட்டு அட்டம்ப்டே சக்ஸஸ்ன்றது ஒரு பெரிய விஷயந்தான். அதுக்கு காரணம் மேடமுடைய கோச்சிங் தான். கோச்சிங்னா ஸ்கெடியூல் போட்டுருவாங்க. அந்த ஸ்கெடியூல் படி கிளாஸ் நடக்கும். கிளாஸ் முடிஞ்சு அந்த சம்மந்தப்பட்ட டாபிக் வச்சு உடனே டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட்டு கொஷின் பேப்பர் பிடிஎஃபாக ஆன்லைனில் வந்துடும். நாம் அதை அட்டன் பண்ணிவிட்டு ஆன்சரை ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ரெகுலராக கண்டினியூ பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இடைவிடாமல் கண்டினியூவாக எக்ஸாம் வரைக்குமே போய்கிட்டு இருந்தோம். ஸ்டார்ட் பண்ணும்போது டெட்டு 1க்கு தான் எய்ம் பண்ணி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸு, சோசியல் சயின்ஸுமே மேடம் கண்டக்ட் பண்ணாங்க. மேத்ஸு சாரு, மேடமுடைய ஹஸ்பண்டு, அவர் கிளாஸ் கண்டக்ட் பண்ணார். அவர் மேத்ஸ்ன்றதால நல்லாவே ஷார்ட்கட்டில் ஈஸியாக சொல்லி கொடுத்தாரு. மேத்ஸ்லாம் எது வந்தாலும் ஆன்சர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் ஈஸியாக நடத்தினார். 1 மார்க்கு ஒவ்வொரு வரியிலையும் இருக்கிற 1 மார்க்கு மீனிங்கோட அந்த எக்ஸ்ப்ளனேஷனோட சொன்னார். என்ன மேஜர் மேத்ஸ் இல்லைங்களா? ஸோ நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார். டெட்டு பேப்பர் 1 எக்ஸாம் முடிஞ்சது. மேடம் அவங்க ஃபீஸும் கம்மி. அந்த பேட்ச்சு விட்டுறக்கூடாது, கண்டினியூவாக அடுத்த எஃபர்ட் போடுவோம் அப்படின்ட்டு டெட்டு பேப்பர் 2க்குமே அதே கிளாஸ் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஃபீஸ் இதுக்காக எக்ஸ்ட்ராலாம் வாங்கலை. ஸோ அவங்களுடைய எய்ம் என்னென்னா நம்ம பாஸ் பண்ண வைக்கணும். அந்த ஒரு எய்ம் தான். கண்டினியூவாக டெட்டு பேப்பர் 1 முடிஞ்சு டெட்டு பேப்பர் 2 அப்படியே கண்டினியூ ஆகுது. அவங்கவுங்க மேஜர் சயின்ஸ்லாம் நல்லாவே படிச்சுக்கிட்டோம். டெட்டு பேப்பர் 2மே பாஸ் பண்ணியாச்சு. ஸோ பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுமே பாஸ் பண்ணது பெரிய சாதனை தான். இன்றைக்கி அது பெருமையாக இருக்குது. அதுக்கு காரணம் மேடம் தான், அவங்களுடைய உழைப்பு. என்ன அப்படின்னா, சிலர்லாம் ஸ்கெடியூல் போடுறாங்கன்னா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்களா கேள்விக்குறியாக இருக்கும். நம்மளை விட ஒரு ஸ்கெடியூல் போடணும்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ண மாட்டோம். அவங்க ஸ்கெடியூல் போட்டிருக்கோம், அந்த ஸ்கெடியூல் படி கரெக்டாக நடத்துனாங்க. டெஸ்ட்டும் கரெக்டாக